class 8 linear equations in one variable. இப்போ chapter 2 2.2ல first question பார்க்க போறோம். If you subtract half from a number and multiply the result by half, you get 1 by 8. What is the number? So if you subtract half from a number, ஒரு நம்பர்லேருந்து ஹாஃபை கழித்து நம்ம வந்து ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற நம்பர் ஆன்சர் வந்து 1/8 இருக்கும் அப்படி சொல்கிறோம். ஸோ லெட் த நம்பர் பி எக்ஸ். அதுலேருந்து ஹாஃபை சப்ராக்ட் பண்ணும். சப்ராக்ட் ஹாஃப் ஃப்ரம் அ நம்பர், ஸோ எக்ஸ் மைனஸ் ஹாஃப், அண்ட் தென் மல்டிப்ளை த ரிசல்ட் பை ஹாஃப். அப்புறம் இதை மைனஸ் பண்ணிவிட்டு ஹாஃபால் மல்டிப்ளை பண்ண சொல்கிறோம். அதுக்கப்புறமா யூ கெட் 1/8, that is equal to 1/8. So what is the number? So இந்த x நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ வந்து இது எல்சிஎம் எடுத்துப்போம். 2x minus 1/2 into half equal to 1/8. 2x minus 1/4 equal to 1/8. 2x minus 1 equal to 4/8. So 2x equal to 4/8. இந்த minus 1 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா plus 1 ஆகிடும். ஸோ 2x equal to, இது எல்சிஎம் 8 எடுத்துக்கலாம், இது 4, ஸோ இன்ட்டு 8 வந்து 8 ஆகிடும். ஸோ 12/8. ஸோ 2x equal to 12/8. x equal to 12/8 by இந்த 2x இருக்கு இல்லையா, அந்த 2ஐ இங்கே கொண்டு வந்துடணும், by 2. ஸோ 12/16, that is equal to 3/4. x equal to 3/4. இது வந்து டிரான்ஸ்போசிங் மெத்தடில் பண்ணியிருக்கோம். இப்போ இதே வந்து பேலன்சிங் மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதே தான், எக்ஸ் மைனஸ் ஹாஃபை சப்ராக்ட் பண்ணுறோம், ஹாஃபை மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சர் வந்து 1/8ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த வந்து ஹாஃப் இருக்குது, இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது கேன்சல் ஆகிட்டுனா எக்ஸ் மைனஸ் ஹாஃப் இருக்கும், இந்த இடத்துல இதையும் கேன்சல் பண்ணால் 1/4ன்னு இருக்கும். ஸோ இப்போ இங்கே மைனஸ் ஹாஃப் இருக்குது, இதை கேன்சல் பண்ணோன்னா ப்ளஸ் ஹாஃப் போடணும். அதே மாதிரி இந்த பக்கமும் ப்ளஸ் ஹாஃப் போடணும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் ஈக்குவல் டு 1/4 ப்ளஸ் ஹாஃப். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் வரும் இங்கே. இப்போ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் வந்து 8. ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 + 4 = 6/8. தட் இஸ் ஈக்குவல் டு 3/4. hence the number is 3/4. நம்ம ரெண்டு மெத்தடில் பண்ணாலும் ஆன்சர் 3/4 தான் வரும். ஓகே, இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ இப்போ 2.2ல் நம்ம கொஷின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். The perimeter of a rectangular swimming pool is 154 meter. Its length is 2 meter more than twice its breadth. So what are the length and breadth? ஸோ அப்போ வந்து நமக்கு லென்த்து வந்து பிரெத்தோட 2 மடங்கு ப்ளஸ் 2 மீட்டர் கூட இருக்குது சொல்கிறோம். இப்போ பிரெத்து வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ லென்த்து வந்து என்ன சொல்கிறோம், ட்வைஸ் இட்ஸ் பிரெத் அப்படின்னா என்ன அர்த்தம், 2 இன்ட்டு வாட் இஸ் பிரெத் என்ன வருதோ அது. ஸோ 2, இப்போ இது எக்ஸுன்னா அது 2x. அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் போடுறோம், 2 மீட்டர் மோர். ஸோ 2x + 2 இஸ் த லென்த் ஆஃப் த பூல். ஸோ வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள், 2 இன்ட்டு L + B. ஸோ இங்கே வந்து நமக்கு பெரிமீட்டர் கொடுத்துட்டான் 154 மீட்டர்னு. ஸோ அந்த பெரிமீட்டருக்கு இங்கே நம்ம 154 சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்புறம் இது என்னது, 2 இன்ட்டு எல் வந்து நம்ம என்ன ஆல்ரெடி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், 2x + 2. ஸோ அதை இங்கே போட்டுக்கணும். பிரெத்து வந்து என்னது, எக்ஸ். ஸோ அதை இங்கே போட்டுக்கணும். ஸோ இது எல், இது எக்ஸு, இது பிரெத்து, இது எல், இது பிரெத்து. ஸோ இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ 154 is equal to 2 into 2x + x என்ன, 3x + 2. ஓகே, இப்போ 154 இந்த 2 இப்போ முதல்ல நம்ம கேன்சல் பண்ணுறோம், பேலன்சிங் மெத்தடில் போட போகிறோம். ஸோ இங்கே by2 போட்டால் இங்கேயும் by2 போடணும், அதுதான் 154/2. ஸோ 2 into 3x + 2 by 2. இது கேன்சல் ஆகிடும், இது 77 ஆகிடும். ஸோ இது கேன்சல் ஆகிடுனா 3x + 2. ஸோ இப்போ இங்கே +2 வந்து எக்ஸ் மட்டும்தான் நமக்கு வேணும், இங்கே +2 இருக்குது. ஸோ இங்கே -2 போட்டுக்கோங்க, அதே மாதிரி இங்கேயும் -2 போடணும். ஸோ இது வந்து இது ரெண்டும் போடனால் இங்கே 3x ஆகிடும். இது 77 - 2 75 ஆகிடும். ஸோ 75 is equal to 3x.
ஸோ இங்கே வந்து எக்ஸோட 3 இருக்குது, மல்டிப்ளை ஆகிருக்கு. ஸோ அதை டிவைட் பண்ணணும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி டிவைட் பண்ணணும். ஸோ இது வந்து 3 கேன்சல் ஆகிடும். இது 75/3 வந்து 25 ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 25. அதுதான் பிரெத்து. பிரெத்து தான் நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ பிரெத் இஸ் ஈக்குவல் டு 25 மீட்டர். இப்போ லென்த்து பார்ப்போம். லென்த் ஈக்குவல் டு 2x இன்ட்டு 2x ப்ளஸ் 2. ஸோ எக்ஸு வந்து 25. 2 இன்ட்டு 25 ப்ளஸ் 2. ஸோ லென்த் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 25 50 ப்ளஸ் 2 52. பிரெத் ஈக்குவல் டு 25 மீட்டர். லென்த் ஈக்குவல் டு 52 மீட்டர். ஓகே, இப்போ நம்ம போடுறது பேலன்சிங் மெத்தட். இப்போ இதே வந்து டிரான்ஸ்போசிங் மெத்தட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பிரெத் ஈக்குவல் டு எக்ஸு, லென்த் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 2. So 154 equal to 2 into L plus B. So 2x plus 2 plus x. So perimeter equal to 2 into L plus B. சரியா? ஸோ வந்து 154. ஸோ இப்போ இது என்னது? 2x plus x 3x. 3x into 2 6x. 2 into 2 4. ஸோ 6x plus 4 வரும். ஸோ இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா 154 minus 4 equal to 6x. ஸோ இது வந்து 150 equal to 6x. ஸோ 150 by 6. இங்கே 6x இருக்கு இல்லையா, அது இங்கே கொண்டு வந்துடணும். 150 by 6 equal to x. Therefore x equal to 25. அதாவது பிரெத்து. இப்போ லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 into 25 plus 2. ஸோ 50 plus 2 52 is the length. ஸோ breadth equal to 25. Length equal to 52. That is the answer. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இப்போ கொஷின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். The base of isosceles triangle is 4/3 centimeter. The perimeter of the triangle is 42/15 centimeter. So what is the length of either side of the remaining equal sides? ஸோ ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள்னா ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும். இது பேஸு. இது கொடுத்துக்கோ நமக்கு 4/3. ஸோ இது எக்ஸுன்னு வச்சுக்கலாம். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன வந்து 42/15 கொடுத்துருக்கான். அதை எப்படி போடுறது? பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 42/15. பெரிமீட்டர் வந்து என்ன? எக்ஸ் ப்ளஸ் 4/3. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4/3 ஈக்குவல் டு 42/15. ஸோ இது எக்ஸ் கூட்டினா 2x ப்ளஸ் 4/3 ஈக்குவல் டு 62/15. ஸோ 2x இங்கே வந்து 4/3 இருக்குது. ஸோ இது கூட நம்ம வந்து இந்த 2x கூட 4/3 கேன்சல் பண்ணணும்னா -4/3 போடணும். அதே மாதிரி இங்கேயும் -4/3 போடணும். ஸோ 2x ப்ளஸ் 4/3 -4/3 ஈக்குவல் டு 62/15 -4/3. ஸோ இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆனால் 2x ஆகிடும். இப்போ இங்கே இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் வந்து 15. இது ரெண்டு எல்சிஎம் போட்டு தான் ஆட் பண்ண முடியும். ஏன்னா டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, லைக் ஃப்ராக்ஷன் இல்லை அது. ஸோ இப்போ இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 62 - 20 = 15. ஸோ இப்போ இந்த 2x வந்து 2x ஈக்குவல் டு என்ன வந்ததுங்க? 60 - 20 வந்து 42/15. ஸோ 2x ஈக்குவல் டு 42/15. ஸோ 2x இங்கே வந்து நம்ம எக்ஸ் வந்து 2 இருக்குது, அதை கேன்சல் பண்ணோன்னா /2 போடணும். அதே மாதிரி இங்கேயும் /2 போடணும். ஸோ 2x/2 இது 42/15/2. இங்கே வந்து டினாமினேட்டரில் /1 போட்டுக்கணும். தென் 2x/2 ஈக்குவல் டு 42/15. இது வந்து தலைகீழாக மாற்றி மல்டிப்ளை பண்ணணும். இன்ட்டு இந்த 2/1 வந்து 1/2ன்னு ஆகிடும். ஓகே, இந்த எக்ஸ் கேன்சல், இந்த 2 கேன்சல் ஆனால் இங்கே எக்ஸ் இருக்கும். x ஈக்குவல் டு இந்த 2 42 கேன்சல் ஆனால் 21 ஆகிடும். ஸோ 21/15. இது ரெண்டையும் 3ஆல் கேன்சல் பண்ணலாம். ஸோ 3 7s are 21, 3 5s are 15. ஸோ 7/5. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மிக்சட் ஃப்ராக்ஷன் ஆக்கினா 1/2/5 சென்டிமீட்டர். ஸோ தி equal sides of the isosceles triangle equal to 1/2/5 centimeter. ஓகே, தென் இப்போ அவன் கொடுத்துருக்க கண்டிஷன் கரெக்டானு செக் பண்ணிடலாம். அவன் என்ன கொடுத்துருக்கான்? 42/15 கொடுத்துருக்கான் பெரிமீட்டர். ஸோ நமக்கு எக்ஸ் என்ன கிடச்சிது? 7/5 + 7/5 + 4/3 கூட்டினா நமக்கு 62/15 வரணும். ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் 15. இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 21. இதையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 21. இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20.
ஸோ இதெல்லாம் கூட்டினா 62/15 ஈக்குவல் டு 62/15. அப்போ நம்மளோட ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 7/5 கரெக்டு. ஓகேயா? இப்போ நம்ம இன்னொரு இப்போ டிரான்ஸ்போசிங் மெத்தட் எந்த மெத்தட் பேலன்சிங் பார்த்தோம். இப்போ டிரான்ஸ்போசிங் மெத்தட் இதே சம் டிரான்ஸ்போசிங் மெத்தடில் எப்படி பண்ணுறது? x plus x plus 4/3 equal to 4 2/15. So 2x plus 4/3 equal to 62/15. 2x equal to 62/15 இது இந்த பக்கம் கொண்டு வரணும், மைனஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் வந்து 15 கண்டுபிடிச்சோம் இல்லையா முன்னாடியே. 2x equal to 62 minus 40/15. ஸோ 2x equal to 42/15. அப்போ x equal to இந்த 2 வந்து இங்கே கீழே வந்துடும், மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷன் ஆகிடும், 42/30 ஆகும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி தான் இதையும் கேன்சல் பண்ணால் 21/15 7/5. ஸோ இந்த மெத்தட்லேயும் நமக்கு x equal to 7/5 சென்டிமீட்டர் போடணும், சென்டிமீட்டர். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? So chapter 2 question number 4. Sum of two numbers is 95. If one number exceeds the other by 15, find the numbers. Sum of two numbers is 95. First condition in sum of two numbers வந்து 95. If one number exceeds the other by 15, ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரோட 15 கூட இருக்குது. Find the numbers. முதல்ல ஒரு நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இன்னொரு நம்பர் என்ன x plus 15. அது ரெண்டையும் கூட்டினா என்ன 95 வருது. So let the first number be x, then another number is x plus 15. Sum வந்து என்ன 95. So x plus 15 equal to 95. So x plus 15 equal to 95. So x plus x என்ன 2x. 2x plus 15 equal to 95. ஸோ இப்போ வந்து இங்கே ப்ளஸ் 15 இருக்கிறதுனால நம்ம பேலன்சிங் மெத்தடில் -15 போடணும், அதே மாதிரி இங்கே -15 போடணும். ஸோ 2x plus 15 minus 15 equal to 95 minus 15. ஸோ 2x இது ரெண்டு கேன்சல் ஆனால் 2x ஆகிடும். 95 minus 15 வந்து 80. ஸோ இப்போ இங்கே 2xோட 2 இருக்குது, 2வை கேன்சல் பண்ணோன்னா by 2 போடணும், அதே மாதிரி இங்கேயும் by 2 போடணும். இது ரெண்டு கேன்சல் பண்ணால் எக்ஸு 80/2 வந்து 40. எக்ஸு வந்து 40. அப்போ ஒரு நம்பர் எக்ஸு வந்து 40னா இன்னொரு நம்பர் 40யோட 15 எக்ஸஸாக இருக்குது. ஸோ 40 + 15 55. ஸோ இன்னொரு நம்பர் வந்து எக்ஸு 15னா இன்னொன்று வந்து x + 15 தட் இஸ் ஈக்குவல் டு 55. 40 + 15 ஈக்குவல் டு 55. ஒரு நம்பர் 40, இன்னொரு நம்பர் 55. ஓகே, எஸ். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தது பேலன்சிங் மெத்தடு. இப்போ நம்ம அதுவே வந்து டிரான்ஸ்போசிங் மெத்தடில் பார்ப்போம். இதே சம்ம டிரான்ஸ்போசிங் மெத்தடில் எப்படி போடுறது? ஸோ x plus 15 equal to 95. 2x plus 15 equal to 95. ஸோ இந்த 15 இந்த பக்கம் வந்துடும். 2x equal to 80. அப்புறம் இந்த 2 வந்து மல்டிப்ளைலேருந்து டிவைட் ஆகிடும். ஸோ x equal to 80/2. ஸோ x equal to 40. அப்போ இன்னொரு நம்பர் என்ன 40 + 15 55. ஸோ the other number is x plus 15. 40 + 15 equal to 55. ஸோ the two numbers are 40 and 55. ரெண்டையும் கூட்டினா 95. அதுதான் நமக்கு அவங்க கொடுத்துருக்குற கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ 2.5ல் கொஷின் நம்பர் 5 பார்க்கலாம். Two numbers are in the ratio 5:3. If they differ by 18, what are the numbers? Let the two numbers be 5x. 5:3 na 5x 3x இது. So let the two numbers be 5x and 3x. Differ by 18 na அது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் வர ஆன்சர் வந்து 18. ஸோ 5x minus 3x equal to 18. ஸோ இது ரெண்டு மைனஸ் பண்ணால் நமக்கு 2x equal to 18 வரும். x equal to 9. ஸோ இப்போ எக்ஸு 9னா இது 5xனா 5 × 9 45. இது 3xனா 3 × 9 27. ஸோ தே டிஃபர் பை 18ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ மைனஸ் பண்ணி பார்த்தா 18 கிடைக்குதா? ஸோ நம்ம ஆன்சர் கரெக்டு. எக்ஸ் ஈக்குவல் டு 9 வெரிஃபைடு. ஓகே, நான் இங்கே டிரான்ஸ்போசிங் மெத்தட் போட்டிருக்கேன், நீங்கள் பேலன்சிங் மெத்தடு நீங்கள் போட்டு பாருங்கள். நான் 4 சம்முக்கு போட்டு காமிச்சிட்டேன், நீங்கள் போட்டு பாருங்கள் மிச்ச சம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
இப்போ நம்ம 2.2ல 6th சம் பார்க்க போகிறோம். 3 consecutive integers add up to 51. What are these integers? Consecutive integersனால் அடுத்தடுத்து. இப்போ 1னா அதுக்கு அடுத்த நம்பர் 2, அதுக்கு அடுத்த நம்பர் 3, அதெல்லாம் 1, 2, 3 are called consecutive integers. 6, 7, 8 are called consecutive integers. அடுத்தடுத்து வர நம்பர் consecutive integers. அந்த மாதிரி அடுத்தடுத்து வர 3 நம்பரை சேர்த்தா 51. ஸோ என்ன இன்டீஜர்ஸ்னு கண்டுபிடிக்க சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணலாம், let the 3 consecutive integers be x. அதுக்கு அடுத்து வருது x plus 1, அதுக்கு அடுத்து வருது x plus 2. ஸோ add up to 51. இதை மூணையும் கூட்டினா 51. ஸோ x plus 1 plus x plus 2 equal to 51. ஸோ x கூட்டினா 3x, 2 plus 1 கூட்டினா 3. ஸோ 3x plus 3 equal to 51. ஸோ 3x equal to இந்த 3 இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க, minus 3, 51 minus 3, 3x equal to 48, x equal to 48 by 3, that is equal to 16. அப்போ x 16னா x plus 1 17, x plus 2 18. இதுதான் நம்பர்ஸ் நமக்கு. ஸோ x 16னா x plus 1 17, x plus 2 18. மூணுத்தி கூட்டினா நமக்கு என்ன வரணும், 51 வரணும். அதான் கண்டிஷன். மூணுத்தி கூட்டினா 51 வருதா? ஸோ நம்மளோட நம்பர் கரெக்ட், நம்மளோட ஆன்சர் கரெக்டு. x equal to 15, 16 வந்து கரெக்டு. ஓகே, 3 நம்பர் வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் 16, 17, 18. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 2.2ல நெக்ஸ்ட் சம் 7th சம் பார்க்க போகிறோம். The sum of 3 consecutive multiples of 8 is 888. Find the multiples. போன சம் நம்ம வந்து add up to 51, 3 இன்டிஜர் கூட்டினா 51 சொன்னோம். இந்த இடத்துல இதையும் கூட்ட தான் போகிறோம் 3 நம்பர். ஆனால் என்ன மாதிரி 3 நம்பரு, மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 கூட்ட போகிறோம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 8, ஃபஸ்ட் நம்பர் 8னா அடுத்த நம்பர் x plus 8, அதுக்கு அடுத்த நம்பர் x plus 16. மல்டிபிள்ஸ் ஆஃப் 8. சரி, அங்கே கன்சிக்யூட்டிவ் நம்பர் வந்து ஒன்று அடுத்தடுத்து வர நம்பர். இங்கே ஆனால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஸோ எக்ஸு அதுக்கு அடுத்த நம்பர் வந்து முன்னாடி சம்மில் x plus 1 பார்த்தோம். இந்த இடத்துல வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 8ங்கிறதுனால x plus 8, அதுக்கு அடுத்த நம்பர் x plus 16. இதுதான் கன்சிக்யூட்டிவ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 consecutive multiples of 8. x plus 8, x plus 16, that is equal to என்ன சொல்கிறோம், 888. அதுதான் 888. ஸோ x plus x என்ன, 3x plus 24 equal to 888. 3x equal to 888 minus 24. So 3x equal to 864. X equal to 864. இந்த 3 கொண்டு வந்துடலாமா, divided by 3. So 288. So x equal to 288. அடுத்தது அந்த x plus 8 என்ன, இதோட 8 கூட்டணும், 296. திருப்பி அடுத்த நம்பர் இதோட 16 கூட்டணும், x plus 16 equal to 304. So first multiple of 8 வந்து 288. செகண்ட் மல்டிபிள் ஆஃப் 8 வந்து 288 ப்ளஸ் 8. தேர்ட் மல்டிபிள் ஆஃப் 8 வந்து 296 ப்ளஸ் 8. ஸோ இதெல்லாம் கூட்டினா நமக்கு 888 வரும். 10 ப்ளஸ் 8 18 1, இங்கே 9 ப்ளஸ் 18 1, 4 ப்ளஸ் 3 7 ப்ளஸ் 1 8. ஸோ 888 கூட்டினா 888. ஸோ நம்மளோட ஆன்சர் கரெக்டு. ஓகேயா? ஸோ the 3 consecutive multiples of 8 is 288, 296, 304. ஓகேயா? நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம 2.1ல 8th சம் பார்க்க போகிறோம். 3 consecutive integers are such that when they are taken in order, they are taken in increasing order and multiplied by 2, 3 and 4 respectively, they added up to 74. ஸோ 6th சம்மில் நம்ம என்ன பார்த்தோம், consecutive integers add up to அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்த சம்மில் consecutive multiples of 8, எல்லா நம்பரும் 8ஆல் மல்டிப்ளை ஆகிறத பார்த்தோம். இப்போ consecutive நம்பர்ஸ், ஆனால் ஃபஸ்ட்டு நம்பர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் நம்பரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், தேர்ட் நம்பரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணினா அது எல்லாத்தையும் கூட்டினா 74 வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் தீஸ் நம்பர்ஸ். ஸோ let the 3 consecutive integers be x plus 1, x plus 2. ஆனால் முதல்ல என்ன சொல்கிறான், முதல் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், x into 2. அடுத்த நம்பர் என்ன சொல்கிறான், 3ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்கிறான், x plus 1 into 3.
அதுக்கு அடுத்த நம்பர் எதால் மல்டிப்ளை பண்ண சொல்கிறான், 4ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்கிறான். எக்ஸ் ப்ளஸ் 2 into 4, that is equal to 74. So 2x plus 3 into x 3x plus 3 into 1 3. இது 4 into x 4x, 4 into 2 8. So 2x plus 3x plus 4. The 4 plus 3 7 plus 2 9x plus 11 equal to 74. 9x equal to 74 minus 11. So 9x equal to 63. X equal to 63 by 9, that is equal to 7. That is equal to 7. அப்போ x வந்து இங்கே 7னா 7 2s are 14. இங்கே x 7னா 7 plus 1 8 3s are 24. இங்கே வந்து x 7னா 7 plus 2 9 plus 4 9 into 4 36. அதெல்லாம் கூப்பிட்டா 74 வரணும். ஓகே, அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ 3 integers are 7 8 and 9. ஸோ இதை 7 8 and 9. 3 integers are 7 8 and 9. ஸோ அப்போ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி கூட்டி பார்ப்போமா? ஸோ என்னது 7 into 2 14, அப்புறம் 8 into 3 24, 9 into 3 9 into 4 36. அதுதானே சொல்கிறான். ஃபஸ்ட் நம்பர் 2 அப்புறம் 3 அப்புறம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்கிறான். ஸோ இதெல்லாம் கூட்டினா அவன் என்ன சொல்கிறான், 74 வருங்கிறான். வருதா? 10 + 4 14 1 5 6 7 வருது. ஸோ நம்மளோட ஆன்சர் கரெக்டு. ஸோ 7 8 9 தான் ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.